कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. திரிபுவன சரசாப்யாமோ தீப்த பூஷாக பதப்யாமோ திருசி திருசி சிசிராப்யாமோ திவ்யலீலா குலாப்யாமோ அச்சரண சரணாப்யாம் அத்புதாப்யாம் பதப்யாம் மயமயமனுகூஜத் வேணுராஜாதி தேவகாம். நாராயணியத்தினுடைய உயர்ந்த 73வது தசகத்தை நாராயண பட்டத்திரியானவர் பூர்த்தி பண்ணார். அதுல வைபவம் கண்ணனையும் பலராமனையும் யமுனா நதியில அவர்களுடைய உத்தமமான ஆதிசேஷ அனந்த சயனனுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சு ரோமங்கள் எல்லாம் புலகாங்கிதம் அடைய மதுராபுரிக்கு போகலாம், உன்னுடைய திவ்ய தரிசனம் எனக்கு கிடைச்சுடுத்தேன்னு மனசுல நினைச்சுண்டு வேகமா அக்ரூரர் அங்கேருந்து தேர கலப்புறார். மதுராபுரியை நோக்கி போயிட்டே இருக்கா யமுனா நதி கரையிலேருந்து. இந்த ஒரு சூழ்நிலையில மதுராபுரி பிரவேசமாக நாராயண பட்டத்திரி கம்பீரமாக 74வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை துவங்குகிறார். குருவாயூரப்பா, சம்பிராப்தோ மதுரம் தினார்த்த விகமேகே தத்ரஸ்மில் வசனே ஆராமே விகிதாசனகாக சகிஜனைகி யாதப் புரிமோ ஈக்ஷிதோ பிராபோ ராஜபதோ சிரஸ்திருதி திருத व्यालोक कौतूकलः स्त्री पुंसोऽध्यककल्य पुण्यनिकलैः आकृष्य मानोनुकिमो. பட்டத்திரி அந்தந்த ஸ்லோகங்கள்ல சரித்திரம் எப்படியோ அப்படி அந்த தசகத்துல ஸ்லோகத்தை அமைப்பார். அதுபோல பெரிய ஸ்லோகங்கள் இந்த தசகத்துல, ஏன்னா சரித்திரம் பலவாறாக மாறி மாறி இந்த தசகத்துல வரப்போறது. அப்படி அந்த கண்ணனை அழிச்சுட்டு அப்படி கிளம்புற போது யமுனா நதிக்கே கவலை ஏற்பட்டதான். மறுபடியும் இப்ப கிருஷ்ணனை எப்ப பாப்போமோ, இப்படி கோகுலத்துல இருந்தா அடிக்கடி நம்ம இடத்துல வருவானே, ரொம்ப வளர்ச்சி அடைந்துள்ள ஒரு நகரத்துக்குள்ள இவன் நுழைய போறானேன்னு யமுனா நதி கூட மெதுவா கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சுட்டே ஓட ஆரம்பிச்சுதான். அப்ப அந்த மதுரை நெருங்கின்னு இருக்கு. இன்னைக்கும் நம்ம பிருந்தாவனத்துல பார்த்தோம்னு சொன்னால் அக்ரூர மந்திர், அக்ரூர காட் அப்படின்னு அக்ரூரர் இந்த திவ்ய தரிசனத்தை அடைஞ்சு இவர்களை அழிச்சுட்டு கிளம்பினாரு. அந்த இடங்கள்லாம் பிருந்தாவனத்துல நம்ம தரிசிக்கலாம். தனி திருக்கோயிலாக இருக்கு. அங்க அக்ரூரர் ஒரு பக்கம் பலராமனையும் ஒரு பக்கம் கண்ணனையும் பிடிச்சுண்டு சன்னிதானத்துல நிற்கக்கூடிய காட்சிகள், பல பசுமாடுகளுடைய பவனி வரக்கூடிய ஒரு வைபவங்கள் எல்லாம் கோலாகலமாக அக்ரூரருடைய காட்ல அக்ரூரர் மந்திர்ல இன்னைக்கும் அவர் பேராலேயே யமுனா நதி தடாகத்துல ஒரு இடம் படித்துறை அமையக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கிறது தான் நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு வைபவம். அப்ப அந்த மதுராபுரியை நெருங்கின்றே இருக்கான். அந்த பகல் வேளையில சம்பிராப்தோ மதுரம் தினார்த்த விகமேகே அந்த அக்ரூரர் மதுரையை அடைஞ்ச உடனே தேர ஒரு இடத்துல கண்ணா குருவாயூரப்பா நீ நிறுத்த சொன்ன. அழகான ஒரு தோட்டங்க.
அந்த நந்தவனத்துல நீயும் பலராமனும் இறங்கிண்டு அக்ரூரரை கூட்ட, அக்ரூரே நாங்க இங்கே கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிட்டு கையில எடுத்துட்டு வந்த ஆகாரங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு மதுராபுரி வீதிகள்ல சுதந்திரமா நாங்களே சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய யாதவர்கள் எங்களுக்கு நண்பர்களாக ஆயிடுவா, அவர்களை அழிச்சுட்டு நாங்க சுத்தி பார்க்கிறோம். நீங்க மகாராஜாவான கம்சனிடத்துல எதுக்காக அனுப்பினார்? கண்ணனை எப்படியாவது அழிச்சுட்டு வந்து என்னை அழிக்கணும்னு தான் அனுப்பிச்சிருக்கார், அதான உண்மை. அதனால அவர் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு எங்க மாமாவான கம்சனிடத்துல போய் கண்ணனை அழிச்சுன்னு வந்தாச்சு, நீ உனக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணலாம். தனுர்யாகம், கோவலையாபீடம் யானை, சானூரன் முஷ்டிகன்ற மல்யுத்த வீரர்கள் இவர்களெல்லாம் நீ தயார்படுத்தலாம்னு அவன் நம்புவது போல எனக்கு விஷயம் தெரியாதுன்ற விஷயத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்தி நீங்க உங்க காரியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம்னு ஆராமே விகிதாசனகாக சகிஜனை யாத புரியும் ஈக்ஷித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூர் இடத்துல நீங்க விட கொடுக்கிறேன்ற பரிணாமத்துல பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து இருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய கொடியாலம் என்னும் கிராமம். இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய அம்புஜவல்லி தாயார் சமேத ஆதி பூவராகவ பெருமாள் திவ்ய தரிசனத்திற்காக இதோ கொடியாலத்தை நாம் அடைந்து விட்டோம். நுழையும் இடத்திலேயே பெரிய முகப்பானது நம்மை வரவேற்கின்றது. அது மட்டுமா, இங்கு ஆஞ்சநேயன் பெரிய உருவத்தில் நின்ற திருக்கோலத்திலே சிறிய சன்னதி விமானத்தின் மேல் இடது கையில் கதையை ஊன்றி வலது கஸ்திரம் அபய முத்திரையை அளிக்க, அவருடைய வாளானது தலைக்கு மேல் நீண்டு காட்சி அளிக்க, எல்லையிலேயே எல்லையில்லா ஆனந்தத்துடன் அவர் நம்மை வரவேற்று உள்ளே அனுப்புகின்றார். நாமும் கொடியாலத்துள் நுழைந்து ஆதி பூவராகவ பெருமாள் கோயிலை அடைந்து விட்டோம். அழகான ஒரு பெரிய ஆலமரமும் நமக்கு கோயிலை அடையாளம் காட்ட சிறிய முகப்பு, திருமண் சங்கு சக்கரம் கருடனுடன் கூடிய ஒரு முகப்பு, அதற்கு முன்னால் ஒரு தீபஸ்தம்பம், அந்த தீபஸ்தம்பத்திலே ஒரு புறம் இதோ தரிசிப்பது போல வீர ஆஞ்சநேயன் வலது கையை உயர்த்தி திருவடியை முன்னும் பின்னும் வைத்துக் கொண்டு நம்மை நோக்கிய திருமுகத்துடன் காட்சியளிக்க, மற்றொரு புறத்திலே கருடன் பெரிய திருவடியாக இறக்கையை விரித்து கூப்பிய கைகளுடன் காட்சியளிக்க, மற்ற இரண்டு புறங்களிலேயும் சங்கும் சக்கரமும் பரிமளிக்க, 4 புறங்களிலேயும் தீபக்கம்பத்தை வலம் வந்து கோயிலுக்குள் நுழைந்து பலிபீடத்தை வணங்குகின்றோம். அருகிலேயே மூலவராக அமர்ந்த திருப்பத்திலே தும்பிக்கை ஆழ்வாரானவர் பூமாலைகளை சார்த்தி கொண்டு நமது தடைகளை தகர்ப்பவராக நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். அவரை தரிசித்த நாம் இதோ அந்த பலிபீடத்திற்கு முன்னால் கருடனுடைய சன்னதியாக இருக்குமோ என்று நாம் வலம் வந்து உற்று நோக்கும் போது ஒரு ஆச்சரியம். கருடனுக்கு பதில் இந்த திருக்கோயிலிலே ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருக்கின்றார். ஆம் பக்தர்களே, இங்கு இதுதான் ஒரு விசேஷம். எல்லா பெருமாள் கோயில்களிலும் கொடி பலிபீடத்தையோ கடந்தால் பெருமாளை நோக்கி கருட பகவான் இருப்பார். இங்கு கருட பகவானின் அம்சமாகவே ஆஞ்சநேய சுவாமி பூவராக பெருமாளை நோக்கி நின்ற திருக்கோலத்திலே அழகாக திருவாயிலே சிந்தூர காப்பை தான் சார்த்தி கொண்டு நவவியாகரண பண்டிதனாக காட்சியளிக்கின்றார். ஸ்ரீ வராகர் பூமி பிராட்டிக்கு உபதேசித்த உலகத்தினுடைய தத்துவத்தை ஆஞ்சநேயர் இங்கு கேட்டுக்கொண்டிருப்பதாக அதற்கு கருட பகவான் அவருக்கு வழிவிட்டு தான் நகன்றதாக தலவரலாறானது கூறுகின்றது. அதனால் இந்த அனுமனின் தரிசனம் நமக்கு கல்வி அறிவையும் ஞானத்தையும் வளர்க்கக்கூடியதாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, அனுமனுக்கு எப்போதும் ஸ்ரீ ராமபிரானும் வேண்டுமே. அதனால் தான் அனுமனது நேர் பார்வையில் இங்கு மூலஸ்தானத்தில் சிறிய ராமர் லக்ஷ்மணர் சீதை விக்கிரகங்களாக எதிரே உள்ள அனுமானை நோக்கி காட்சி தர இருவரையும் தரிசித்து பலன் பெற்று இதே வைபவத்தோடு நாராயணியத்தில் 74வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை பட்டத்ரி அக்ரூரருக்கு கண்ணன் விடையளிக்கக்கூடிய பரிணாமமாக எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை கேட்க துவங்கிவிட்டோம். ஆராமே விகிதாசனகாசகிஜனை யாத புரிமுயீக்ஷிதோம். அக்ரூரருக்கு உத்தரவு கொடுத்த உடனே அவர் சொன்னாராம், கண்ணா, நான் உன்னை அழிச்சில் வரக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சேன். எல்லாத்த விட காண கிடைக்காத ஒரு வைகுண்ட தரிசனத்தை எனக்கு நீ கொடுத்துட்ட.
இன்னும் ஒரே ஒரு பிரார்த்தனை. நான் கம்சன் கிட்டக்க போய் உன்னை ஐஷன் வந்தாச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி தேரை என்னுடைய கிரகத்துக்கு ஓட்டுறேன். என்னுடைய வீட்டுல உன்னுடைய தாமரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாதம் பட வேண்டாமா? அதுக்கப்புறம் நான் கம்சன் கிட்டக்க போறேனே என்னாரா. கிருஷ்ணன் சொன்னார், கண்டிப்பா உங்களிடத்துல நான் வராம போவனா? ஆயாஸ்யே பவதோகே கமகமார்ய சமல்விதகா எது சக்ரத்ருகத்வா விதரிஷ்யே சுகத்பிரியமோ. முதல்ல வந்த காரியத்தை நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வரேன். பெரியாழ்வாருடைய பாவம் அக்ரூரருக்கு பட்டத்திரியோட இந்த ஸ்லோகத்துல அப்படியே ஒத்து போறது. பனிக்கடலில் பள்ளி கோலை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்று என்று உனக்கிடமாய் இருக்க என்னை உனக்கு உரித்து ஆக்கினாயே எதோ சக்கரதிருகம் விதரிஷ்யே சுகத்பிரியமோ. பாகவதமும் அதையே தான் பேசித்து. என்னோட மனக்கடல்ல நீ வாழ வந்து எனக்கு உயர்ந்த ஒரு தரிசனத்தை கொடுத்து உனக்கு இடமாக என்னை ஆக்கி கொண்டு உன்னை கொண்டு என்னுள் வைத்து என்னையும் ஒன்னிலிட்ட கண்ணா, என்னுடைய வீட்டுக்கு வந்து உன்னுடைய பாதம் அதை விட பாக்கியம் இல்லைன்னு அக்ரூரர் சொன்னதுக்கு கண்ணன் சொன்னா, கண்டிப்பா வரேன். ஆனா மதுராபுரியில எப்ப நுழைஞ்சனோ வந்த காரியத்தை முடிக்கணும். இங்க வந்ததே அவதார காரியமான கம்சவதத்தை முடிப்பதற்காக. அதனால கம்சவதத்தை பூர்த்தி பண்ணிட்டு கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக நான் மற்ற காரியங்களை கவனிப்பதற்கு முன்னால் இதோ எங்க அண்ணாவான பலராமனையும் அழிச்சுண்டு சந்தோஷமாக உங்களுடைய கிரகத்துல வந்து தங்கி உங்களுக்கு அனுகிரகத்தை பண்ணுவேன், நீங்க பட வேண்டாம்னு சொன்ன உடனே அக்ரூரர் பரம சந்துஷ்டராக நேர கம்சனுடைய அரண்மனையை அடைஞ்சார். கம்சனிடத்துல மரியாதையோட தகவலை தெரிவிச்சார். நீங்க செலுத்தின அந்த காரியத்தை வெற்றிகரமாக நான் முடிச்சுட்டேன். கண்ணன் அழிச்சுன்னு வந்தாச்சு, பலராமன் அழிச்சுன்னு வந்தாச்சு. அக்ரூரரே, அவர்களுக்கு எந்த தகவலையும் நீங்க சொல்லலையே, எப்படி சொல்லுவேன்? நான் உங்களிடத்துல ஊழியனாக இருந்துட்டு நீங்க இட்ட பணியை செய்யறவன் போய் ரகசியத்தை நான் வெளிப்படுத்துவனா? சொல்லவே இல்லை. அது மட்டுமல்ல, அவர்களுக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படல. நந்தகோபர் பரம சந்தோஷத்தோட பல வண்டிகள்ல பால் வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் அவர்களுடைய சன்மானமாக நீங்க பண்ணக்கூடிய தனுர்யாகத்துக்கு அமைச்சிருக்கார். உடனே அக்ரூரர் ஒரு நமஸ்காரம் பண்ணானா, நீங்க போனா தான் கண்ணன் வருவார்னு எனக்கு தெரியும், அதனால உத்தமமான ஒரு காரியத்தை பண்ணி எனக்கு க்ஷேமம் ஏற்படும்படியாக பண்ணியிருக்கேள், தலையெல்லாம் கைமாறி இல்லைன்னு தன்னுடைய கிருதஜதையை கம்சன் தெரிவிக்க, அவரோ மனசுக்குள்ள குருவாயிரப்பா நாம ஐச்சன் வந்ததுனால இவன் வதம் அப்படின்ற ஒரு நல்ல காரியத்துக்கு கண்ணன் மூலமாக நாம மூல காரணமாக இருந்திருக்கமே அப்படின்ற சந்தோஷத்தோட மன நிம்மதியோட அவர் வீட்டை அடைஞ்சாராம். அப்ப கண்ணன் என்ன பண்ணார்? பிராபோ ராஜபதம் சிரஸ்ருதி திருத்தம் வியாலோக கவுதோ கலக. வேகமா பலராமனோட சாப்பிட்டுட்டு மதுராபுரியை சுத்தி பண்ணு அவரை அழிச்சுண்டு குருவாயிரப்பா மதுராபுரிக்குள்ள வீதிகள்ல நுழைய நீங்க கிளம்பினாலே என்ற பரிணாமத்துல நாராயண பட்டத்திரி 74வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் கொடியாலத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதி பூவராக பெருமாளை மூலமூர்த்தியாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயண ஸ்ரீமன்னாராயண ஹரி நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண